Welcome to our Max class. This is 6th standard Max. 6th standard Max Unit 1 Numbers. So numbers la exercise 1.2 la sum number 6 பார்க்கலாம். Okay. So sum number 6 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. What is the greatest possible volume of a vessel that can be used to measure exactly the volume of milk in cans in full capacity of 80 liters, 100 liters and 120 liters அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே சரி, இப்போ இதில் பாருங்க என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க, கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம். ஸோ கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர், தட் இஸ் ஜிசிடி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணும். எதுக்கு இந்த கேன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 80 லிட்டர்ஸ், 100 லிட்டர்ஸ், 120 லிட்டர்ஸ், மூணு இதுக்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சி அண்ட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லேருந்து என்ன பண்ணணும், HCF, ஏன்னா கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் தான் கேட்குறாங்க. ஸோ கிரேட்டஸ்ட் அப்படின்னா ஜிசிடி தான், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இங்கே பார்க்கலாம், மில்க் கொடுத்துருக்காங்களா, மில்க் இன் கேன்ஸ் வந்து ஃபுல் கெப்பாசிட்டி 80 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 80 எடுத்துப்போம், 80 லிட்டர்ஸ். இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ 2ல் ஸ்டார்ட் பண்ணலாம். 2 4s are, ஸோ 2 14 வந்துச்சா, 2 20s are, 2 10s are, அப்புறமா 2 5s are, நெக்ஸ்ட்டு 5 1s are. ஸோ அப்போது 2 into 2 into 2 into 5 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 100 லிட்டர்ஸ்க்கு எடுக்கலாம். 100க்கும் 2லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2 5s are 10, 0 இல்லையா, அகெயின் 2 டேபிள், 2 2s are 4, ரிமைண்டர் 1 இருக்கும், 10, 2 5s are 10, அடுத்தது 5 டேபிள், 5 5s are 25, நெக்ஸ்ட்டு 5 1s are 5, அடுத்தது 120 லிட்டர்ஸ்க்கு பார்க்கலாம். ஓகே, 120 லிட்டர்ஸ்க்கு 2லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2 6 are 12, அப்போ 16 ஆகும். நெக்ஸ்ட் 2 டேபிள், 2 30s are, அகெயின் 2 டேபிள், 2 15s are 30. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 டேபிளில் பண்ணலாம். ஸோ 3 5s are 15, அடுத்தது 5 1s are 5, அவ்வளோதான். இப்போ 80க்கான ஃபேக்டர்ஸ் எழுதலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் ஃபார் 80 எப்படி எழுதலாம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 80 எப்படி எழுதலாம், 2 into 1 2 3 4 2s இருக்குது, 2 into 2 into 2 into 2 into 5. okay, and prime factorization of 100, 2 into 2 into 5 into 5, and prime factorization of 120, 3 2s are 2 into 2 into 2 into 3 into 5. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், HCF இல்லையா. ஸோ HCF ஆஃப் 80, 100, 120 ஈக்குவல் டு, ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா இது மூணுத்துலேயும் இருக்க காமன் ஃபேக்டர்ஸ். இப்போ பாருங்கள், இந்த 3 எடுத்துப்போம், சாரி இந்த 2 எடுத்துப்போம், மூணுத்துலேயுமே 2 இருக்குது, அப்போ ஒரு 2 எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த 2 பாருங்கள், மூணுத்துலேயுமே 2 இருக்குது, அப்போ ஒரு 2 எடுத்துக்கலாம். அடுத்தது ஸோ இது ரெண்டும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோமா. அடுத்தது 5 பார்க்கலாம், இது மூணுத்துலேயுமே 5 இருக்குது, அப்போது ஒரு 5, இந்த 2 தான் காமனாக எடுத்திருக்கோம். ஸோ 2 into 2 into 5. அதுக்கப்புறமா காமனாக இது ரெண்டுத்துலேயும் 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இதில் இல்லை எடுக்கக்கூடாது. 5 இதில் மட்டும்தான் இருக்குது, 3 இதில் மட்டும்தான் இருக்குது, ஸோ இப்போ எடுக்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2 into 2 into 5 இல்லையா, 2 2s are 4, 4 into 5, 4 5s are 20. அப்போ பார்த்தீங்கன்னா 20 லிட்டர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், வாட் இஸ் தி கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் ஆஃப் அ வெசல். அப்போ என்ன கன்க்ளூஷன் கொடுப்பீங்க, therefore the volume of the vessel, the volume of the vessel equal to 20 liters. இதுதான் நம்மளோட 6th சம்மோட ஆன்சர். that's all. next 7th sum. so 7th sum என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. the 7th sum, the traffic lights at 3 different road junction, 3 different road junction ஓட traffic signal
கொடுத்துருக்காங்க எவ்ரி 40 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் அண்ட் 72 செகண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க 3 ரோடு ஓகே 3 டிஃப்ரெண்ட் ரோட் ஜங்ஷனோட டிராஃபிக் சிக்னல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இஃப் தே சேஞ்ச் சைமல்டேனியஸ்லி அட் 8 AM ஓகே ஸோ இப்போ இங்கே 40 60 72 அடுத்தடுத்து சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா ஸோ இஃப் தே சேஞ்ச்டு சைமல்டேனியஸ்லி அட் 8 AM அட் தி ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி அட் வாட் டைம் தே வில் சைமல்டேனியஸ்லி சேஞ்ச் டுகெதர் அகெயின் ஸோ அதே மாதிரியான ஒரு சேஞ்சஸ் எந்த டைமில் நடக்கும் காலையில் 8 AM நடந்தது இல்லையா திரும்பவும் அந்த மாதிரியான சேஞ்ச் எப்போ நடக்கும் அதுதான் கேட்குறாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஃபஸ்ட்டு 40 கொடுத்துருக்காங்க 60 72 அதுக்கு தனித்தனியாக நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் தட் இஸ் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அண்ட் மூணுத்துக்கும் சேர்ந்தா மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு 2 டேபிளில் பார்க்கலாம் 2 20s are again 2 table 2 10s are again 2 table 2 5s are so 5 1s are next 2 table start பண்ணலாமா 2 30s are 2 15s are next 3 5s are 5 1s are இப்போ இங்கேயும் 2 table start பண்ணலாம் 2 3s are 6 remainder 1 12 2 6 are 12 again 2 table na 2 1s are 12 இங்கே 1 இருக்கும் remainder 16 அப்போ 2 8s are 16 2 9s are 18 அடுத்தது 3 3s are 9 ஓகே இப்போ எழுதிக்கலாம் prime factors for 40க்கு எழுதுங்க 40க்கு எழுதணும்னா 2 into 2 into 2 into 5 ஓகே அண்ட் அதே மாதிரி prime factors for 60க்கு பார்த்தீங்கன்னா 2 into 2 into 3 into 5 அண்ட் அதே மாதிரி factors for 72 பார்த்தீங்கன்னா 2 into 2 into 2 into 3 into 3 ஓகே இப்போ எல்சிஎம் தானே எடுக்கிறோம் எல்சிஎம் ஆஃப் 40 60 72 ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது எடுத்துடுவோம் காமனாக என்ன இருக்குது இது மூணுத்துலேயுமே 2 காமனாக இருக்குது ஒரு 2 எடுத்துக்கலாம் அண்ட் இது மூணுத்துலேயுமே 2 காமனாக இருக்குது ஒரு 2 காமனாக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இல்லையா இப்போ இது ரெண்டுத்துலேயும் 5 காமனாக இருக்குது ஸோ ஒரு 5 எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்துலேயும் பாருங்கள் 3 காமனாக இருக்குது அப்போ ஒரு 3 எடுத்துக்கலாம் இதில் 2 இருக்குது இதில் 2 இருக்குது அப்போ இந்த ரெண்டு 2ல் ஓகே ஒரு 2 எடுத்துக்கலாம் ரிமைனிங் என்ன இருக்குது 3 ஓகே ஸோ எல்சிஎம் அப்படின்னா காமனாக இருக்கிறதையும் எடுப்போம் காமன் இல்லாததையும் எல்லாமே எடுப்போம் இல்லையா சரி இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் 2 2s are 4 4 5s are 20 3 2s are 6 ஓகே 3 2s are 6 6 3s are 18 பாருங்கள் 18 into 2 பண்ணோம்னா 18 2s are 36 இல்லையா ஸோ 316 கிடைக்கும் ஸோ நம்மளோட எல்சிஎம் ஆஃப் 40 60 72 பார்த்தீங்கன்னா 360 எல்சிஎம் 360 கிடச்சிருக்கு இப்போ அவங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா சைமல்டேனியஸாக சேஞ்ச் டுகெதர் அகெயின் அட் வாட் டைம் அப்படின்னு தான் கேட்குறாங்க திரும்பவும் எல்லாமே எப்போ சேஞ்ச் ஆகும் எந்த டைமில் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ பாருங்கள் இப்போ 360 இப்போ பாருங்கள் 60 செகண்ட்ஸ் ஓகே 60 செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 minute இது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு என்னது 360 செகண்ட்ஸ் ஈக்குவல் டு ஓகே 360 செகண்ட்ஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி மினிட்ஸ் வரும்னு பார்த்தோம் அப்படின்னா 360 டிவைடட் பை 60 பண்ணணும் 360-ஐ 60ஆல் டிவைட் பண்ணுங்கள் 0 0 6 1s are 6 6 are 36 அப்போ பார்த்தீங்கன்னா 6 minutes 360 seconds equal to 6 minutes அதாவது சேஞ்ச் வில் ஆஃப்டர் அதாவது சேஞ்ச் எப்போது ஃபஸ்ட்டு 8 AM நடந்தது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 6 minutesல அந்த மாதிரி சேஞ்சஸ் சைமல்டேனியஸான சேஞ்சஸ் ஆஃப்டர் 6 minutesல நடக்குமா ஸோ அப்போ கன்க்ளூஷன் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா after 6 minutes they will change again after AFTR after 6 minutes they will change again ஸோ அப்போது என்ன டைம் 8 o'clock அது சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால்
அடுத்தது எதில் சேஞ்ச் ஆகிருக்கும் 8.06 AM. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட 7th சம் கன்க்ளூஷன். ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்மில் 360 வருது. 360ன்றது செகண்ட்ஸ் இல்லையா? ஓகே, ஸோ செகண்ட்ஸ்க்கு தான் நம்ம எல்சிஎம் எடுத்தோம். அப்போ 360 செகண்ட்ஸ் அப்படின்னும் போது 60 செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 மினிட். அப்போ 360 செகண்ட்ஸ்னால் என்ன ஆகும்? 360/60 இல்லையா? ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6 மினிட்ஸ் கிடைக்குது. ஃபஸ்ட்டு 8 AM சேஞ்ச் ஆச்சு. அடுத்த சைமல்டேனியஸ் சேஞ்ச் பார்த்தோம்னா ஆஃப்டர் 6 மினிட்ஸ் தே வில் சேஞ்ச் அகெயின். அப்போது நம்ம டைம் என்ன கொடுக்கணும்? 8.06 ஓகே AM 86 AM அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷன் கொடுக்கணும். திஸ் இஸ் கன்க்ளூஷன் ஃபார் 7th சம். தட்ஸ் ஆல்.